السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدًا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் மீண்டும் ஒரு முறை அல்லாஹ் இந்த நாட்டிலே என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்தானோ, அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில், அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. وَرَحْمَتِي وَسِعَتْ كُلَّ شَيْءٍ. கண்ணியத்துக்குரியவர்களே, இன்றைய தலைப்பு ஏதோ சில பயான்களை ஏதோ சில உரைகளை கேட்டு களைகின்றோமே, அது போன்று இன்ஷா அல்லாஹ் அமையாது. இன்றைய தலைப்பு அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் எம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நோக்கத்தையும் அல்லாஹ் எந்த நோக்கத்திற்காக படைத்தானோ அந்த நோக்கத்தை நோக்கி திருப்பும் விதமாக இன்ஷா அல்லாஹ் அமையும். இந்த ஒட்டுமொத்த உரையும் எமக்கு ஒரே ஒரு விஷயத்தை தான் பல ஹதீதுகள் வாயிலாக, பல குர்ஆனுடைய வசனங்கள் வாயிலாக மீண்டும் மீண்டும் உணர்த்தி கொண்டே இருக்கும். அல்லாஹுடைய அருள் விசாலமானது, அல்லாஹுடைய அருள் முழுமையானது, அல்லாஹுடைய அருள் எந்த குறைவும் இல்லாதது, அல்லாஹுடைய அருள் அல்லாஹ் படைத்த எல்லா படைப்பினங்கள் மீதும் சதா நேரமும் நிரம்பி இருக்கிறது. அல்லாஹ் என்னை நேசிக்கிறான், அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான், அல்லாஹ் இந்த சமூகத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண் பெண்ணையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்கள் ஏழைகளாக இருந்தாலும், அவர்கள் செல்வந்தவர்களாக இருந்தாலும், அவர்கள் படித்தவர்களாக இருந்தாலும், அவர்கள் படிக்காத பாமரர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் எங்கு வாழ்ந்தாலும், அவர்கள் மக்காவில் வாழ்ந்தாலும், அவர்கள் மதீனாவில் வாழ்ந்தாலும், அவர்கள் இந்தியாவில் வாழ்ந்தாலும், அல்லது இந்த உலகத்துடைய கடைக்கோடி முனையில் வாழ்ந்தாலும் சரி, அல்லாஹுவை ஈமான் கொண்டிருந்தால், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சாட்சி சொல்லி இருந்தால், அவர்கள் தங்களுடைய உள்ளத்தில் கை வைத்து சொல்லுங்கள், அடியானே, உன்னை அல்லாஹ் நேசிக்கிறான், உன் ரப்பு உன் மீது அன்பு வைத்திருக்கிறான். இந்த உலகத்திலே உன் மீது வைத்திருக்கக்கூடிய படைப்புகளின் பாசத்தை விடவெல்லாம் உன்னுடைய ரப்புடைய அன்பு மிகைத்தது. அதை யாரும் அளவிட முடியாது, கணக்கிட முடியாது. அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஒட்டுமொத்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்களையும் நேசிக்கிறான். எம்முடைய மீட்பை நாம் அல்லாஹ்வை நோக்கி திரும்பி செல்ல வேண்டும் என்பதை அல்லாஹ் விரும்புகிறான் என்பதுதான் இந்த ஒட்டுமொத்த உரையுடைய சுருக்கமாக இருக்கும். ஆரம்பமாக இந்த உலகத்தில் நிகழக்கூடிய பிரச்சனைகள், இந்த உலகத்தில் நிகழக்கூடிய குழப்பங்கள், ஏன்
எம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் கடன் பிரச்சனையாக இருக்கலாம், பொருளாதார பிரச்சனையாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், கணவன் மனைவிக்கு இடையே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம், ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும், ஒரு நாட்டிற்கும் இன்னொரு நாட்டிற்கும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம். இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்குரிய காரணத்தை நாம் நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டும். நாம் அறிவோமா இப்லீஸை எது அல்லாஹ்வுடைய அருளிலிருந்து தூரமாக்கியது? எது இப்லீஸை அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய மன்னிப்பிலிருந்து தூரமாக்கியது? எது ஃபிரௌனையும் அவர்களுடைய சமூகமும் கடலில் மூழ்குவதற்கு காரணமாக அமைந்தது? எது காரூனை இந்த பூமியில் புதைவதற்கு காரணமாக அமைந்தது? இந்த உலகத்திலே முன்னால் வாழ்ந்த ஆது சமூது கூட்டத்தார்கள் எல்லாம், நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய கூட்டத்தார்கள் எல்லாம் அழிவதற்கு எது காரணமாக இருந்தது? எது நபி லூத்துடைய சமூகத்தை இந்த உலகத்தை விட்டு அப்புறப்படுத்தியது? இன்னும் பல நபிமார்களுடைய சமூகம் அழிக்கப்பட்டது பேரழிவுகளால். ஏன்? இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய குழப்பங்களுக்கு, முஸ்லிம் சமூகம் படுகின்ற கஷ்டங்களுக்கும் இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும், ஒரு தனிப்பட்ட முஸ்லிம் தன்னுடைய வாழ்வில் படுகின்ற கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் இன்னல்களுக்கும் ஒட்டுமொத்த காரணம், அதனுடைய முதல் தலை என்ன தெரியுமா? என்ன? அஸ்துனூபு வல் மஆசி, பாவங்கள் தான். இந்த உலகத்தில் எந்த ஒரு குழப்பமும் விழுவதில்லை இந்த உலகம் பாவத்தால் மூழ்காத வரை. இந்த உலகத்தில் இருந்து எந்த ஒரு குழப்பமும் எடுக்கப்படுவதில்லை அந்த சமூகம் அல்லாஹ்விடத்தில் தங்களை ஒப்படைக்காத வரை. மீண்டும் சொல்கிறேன், இந்த உலகத்தில் அல்லது தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்வில் எந்த ஒரு பிரச்சனைகளும் குழப்பங்களும் ஏற்படுவதில்லை அவன் அல்லாஹ்வை மறந்து பாவங்களில் மூழ்கும் காரணத்தாலே தவிர. அவனிடமிருந்து அந்த பிரச்சனைகள் நீக்கப்படுவதில்லை அல்லாஹ்விடத்திலே அவன் தன்னை சமர்ப்பிக்காத வரை. குர்ஆன் பல வாராக இதை எமக்கு எடுத்துச் சொல்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், வஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹர், கடலிலும் நிலத்திலும் குழப்பங்கள் பரவுகிறது. ஏன்? பிமா கஸபத் ஐதின் நாஸ். அல்லாஹ் ஒரே காரணத்தை தான் சொல்கிறான், என்னால் அல்ல, என் நாட்டத்தால் அல்ல. என்னுடைய நாட்டம் அதில் இருந்தாலும் அதன் காரணம் பிமா கஸபத் ஐதின் நாஸ், மனிதர்களுடைய கரங்கள் சம்பாதிக்கும் பாவங்களின் காரணமாக. அல்லாஹ் கூறுகிறான், லியுதீகஹும் பஅதல்லதி அமிலு லஅல்லஹும் யர்ஜிஊன். அல்லாஹ் அவர்கள் சம்பாதித்த அந்த பாவங்களில் இருந்து சிலவற்றை வேதனையாக அவர்கள் சுவைப்பதற்காக கொடுக்கிறான். ஏன்? மீண்டும் அவர்கள் அல்லாஹ்வை நோக்கி வர வேண்டும் என்ற காரணத்திற்காக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், வமா அஸாபகும் மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீகும். இந்த உலகத்திலே ஏற்படக்கூடிய எந்த ஒரு முசீபத்துகளும் எந்த ஒரு சோதனைகளும் உங்களை வந்தடைவதில்லை உங்களுடைய கரங்கள் சம்பாதிக்கும் பாவங்களாலே தவிர. வயஃபு அன் கதீர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருந்தாலும் பலவற்றை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், ذَلِكَ جَزَيْنَاهُمْ بِبَغْيِهِمْ. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு கூலியாக தண்டனையை அளித்தான், அவர்களுக்கு கூலியாக வேதனையை அளித்தான். ஏன்? பிபகிஹிம் அவு பிதுல்மிஹிம், அவர்களுடைய அநீதத்தின் காரணமாக, அவர்கள் அல்லாஹ்விற்கு செய்த அநீதத்தின் காரணமாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், ஃபஅഖதஹுமுல்லாஹு பிதுனூபிஹிம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை பிடித்தான். ஏன்? அவர்களுடைய பாவங்களின் காரணமாக. இன்னும் ஹதீஸுகளிலும் குர்ஆனிலும் பல வசனங்களை எடுத்து காட்டலாம். இந்த ஒட்டுமொத்த உலகமும் சோதிக்கப்படுகிறது என்றால், ஒரு தனி மனிதனுடைய வாழ்வும் சோதிக்கப்படுகிறது என்றால் அதற்கு முக்கியமான காரணம் அவர்கள் சம்பாதிக்கும் பாவங்கள் தான். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு சோதனை எனக்கு ஏற்படுகிறது என்றால், என் வாழ்வில் ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது என்றால், என் தொழிலில் ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது என்றால், என் குடும்ப வாழ்வில் ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது என்றால் உடனடியாக என்ன நினைப்போம்? என்ன குறைந்தது? எதில் நாம் வீழ்ந்திருக்கிறோம்? எந்த முறையை கையாண்டால் வெற்றி பெறலாம் என்ற ஒரு நுணுக்கங்களைத்தான் நாம் யோசிக்கிறோமே தவிர, இந்த பிரச்சனைக்கு காரணமாக என் பாவங்கள் இருக்குமா? ஏன் சோதிக்கப்படுகிறேன்? என்ன பாவத்தை அல்லாஹ்விற்காக செய்தேன்? என்ன பாவத்தை அல்லாஹ்வை மறந்து செய்தேன் என்பதை ஒவ்வொரு முஃமினும் சோதிக்கப்படும் பொழுது எண்ணினால்தான் அவன் அந்த சோதனையிலிருந்து வெளியே வர முடியும். பாவங்களில் இருந்து மீளாமல் இந்த உலகத்திலே யாரும் சோதனைகளில் இருந்து வெளியே வர முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய பாவங்களையும் நம்முடைய குற்றங்களையும் அல்லாஹ் மன்னிப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே,
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே கூறுகிறான். இந்த வசனங்கள் எல்லாம் எம்முடைய உள்ளத்தை பார்த்து நேரடியாக பேசுவதை போன்று கருதுங்கள். அல்லாஹ் கூறுகிறான் சூரத்துல் ஆராஃப் உடைய 156வது வசனம், வரஹ்மதி வசிஅத் குல்ல ஷைஇன். அல்லாஹ் கூறுகிறான் என்னுடைய அருள், வரஹ்மதி என்னுடைய ரஹ்மத், வசிஅத் குல்ல ஷை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து படைப்பையும் என் அருள் சூழ்ந்திருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். வரஹ்மதி வசிஅத் குல்ல ஷை என்னுடைய அருள் இந்த உலகம் அனைத்திலும் சூழ்ந்திருக்கிறது. கடலிலும் நிலத்திலும் வானத்திலும் பூமியிலும் என எல்லா இடங்களும் அல்லாஹ்வுடைய அருளால் சூழ்ந்திருக்கிறது. ஃபஸஅக்துபுஹா லில்லதீன யத்தகூன் என்னுடைய அருளை நான் பதிவேன், எழுதி கொடுப்பேன், உறுதிப்படுத்துவேன். யாருக்கு தெரியுமா? லில்லதீன யத்தகூன் யார் அல்லாஹ்வை அஞ்சுகிறார்களோ, வயுத்தூன ஸக்கா அல்லாஹ்வுடைய பாதையில் ஜகாத்தை கொடுக்கிறார்களோ, வல்லதீன ஹும் பிஆயாத்தினா யுமினூன் எம்முடைய வசனங்கள் மீது யார் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு என்னுடைய அருளை நான் உறுதிப்படுத்துவேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே கூறுகிறான். மேலும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒட்டுமொத்த முஃமின்களுக்கும் அல்லாஹ் ஒரு செய்தியை அறிவிக்கிறான். நபியே, இந்த செய்தியை நீங்கள் மக்களுக்கு அறிவியுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். என்ன செய்தி? அல்லாஹ் கூறுகிறான் சூரத்துல் அன்ஆமுடைய 54வது வசனத்தில், وَإِذَا جَاءَكَ الَّذِينَ يُؤْمِنُونَ بِآيَاتِنَا நபியே, எம்முடைய வசனங்களை ஈமான் கொண்டவர்கள் உங்களிடத்திலே வந்தால், எம்மை ஈமான் கொண்டவர்கள், எம்முடைய வசனங்களை ஈமான் கொண்டவர்கள் உங்களிடத்திலே வந்தால், ஃபகுல் ஸலாமுன் அலைக்கும் அவர்களுக்கு சொல்லுங்கள் நபியே, சலாம் உண்டாகட்டும் அவர்கள் மீது. கதப ரப்புக்கும் அலா நஃப்ஸிஹிர் ரஹ்மah அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய நஃப்ஸின் மீது ரஹ்மத்தை விதிக்கிறான். அன்னஹு மன் அமில மின்கும் சூஅம் பிஜஹாலா யார் அறியாமையின் காரணமாக பாவங்களை செய்து தும்ம தாப பிறகு அல்லாஹ்விடத்திலே திரும்பி வருகிறார்களோ, மின் பஅதி வ அஸ்லஹ ஃபஅன்னஹு கஃபூருர் ரஹீம் அதற்கு பிறகு அவர்கள் அல்லாஹ்வை பெற்றுக் கொள்வார்கள், அவனுடைய பாவங்களை மன்னிப்பவனாக அருள் செய்பவனாக. கொஞ்சம் கூட்டுவீங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய அருளை பற்றி, இன்னல்லாஹ லம் கஅர்ஷி அவனுடைய அரிசில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எழுதினான். அல்லாஹ்வுடைய அரிசில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எழுதினான், இன்ன ரஹ்மதி சபகத் கதபி. அல்லாஹு அக்பர். என்னுடைய அருள் என் கோபத்தை முந்திவிட்டது, என்னுடைய கோபத்தை என்னுடைய அருள் முந்திவிட்டது என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைப்புகளை படைத்த பொழுது அவனுடைய அரிசில் எழுதினான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இமாம் புகாரி, முஸ்லிம் ரஹிமஹுமுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜஅலல்லாஹு ரஹ்மத மிஅத ஜுஸ்இன் அல்லாஹ் அருளை ரஹ்மத்தை 100ஆக அல்லாஹ் படைத்தான். அல்லாஹ் எத்தனையாக படைத்தான்? 100ஆக அல்லாஹ் படைத்தான். فَأَمْسَكَ عِنْدَهُ 99 جُزْءًا அல்லாஹ் அதில் 99ஐ தன்னிடத்திலே பிடித்துக் கொண்டான், தன்னிடத்திலே வைத்துக் கொண்டான். وَأَنْزَلَ فِي الْأَرْضِ جُزْءًا وَاحِدًا இந்த பூமியில் அல்லாஹ் ஒரே ஒரு அருளை இறக்கினான். அந்த அருளை கொண்டுதான் படைப்பினங்களோடு ரஹ்மத்தோடு இரக்க குணத்தோடு நடந்து கொள்கிறது. ஒரு குதிரை, ஒரு தாய் குதிரை தன்னுடைய குட்டி குதிரை அதன் மீது கால் பட்டுவிடக் கூடாது, அது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த அந்த ஒரே ஒரு அருளில் இருந்துதான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். யோசித்து பாருங்கள், இந்த உலகத்திலே பெற்றோர்கள் என் மீது காட்டக்கூடிய அன்பு, நாம் பிள்ளைகள் மீது காட்டக்கூடிய அன்பு, என் மனைவி என் மீது காட்டக்கூடிய அன்பு, நான் என் மனைவியின் மீது காட்டக்கூடிய அன்பு, என் பெற்றோர்கள் மீது நான் காட்டக்கூடிய அன்பு, என் நண்பர்கள் மீது, என் தொழிலாளிகள் மீது, ஏன் இந்த ஒட்டுமொத்த உலகத்தின் மீதும் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமின் மீது, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனின் மீது காட்டக்கூடிய அன்பு அல்லாஹ்வுடைய அன்பில் எத்துணைதான்? அல்லாஹு அக்பர். ஒரே ஒரு சதவீதம் தான். இன்னும் உங்களுக்கு புரியுமாறு கூற வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்தின் மீது வைத்திருந்த பாசத்தை, அன்பை அளக்க முடியுமா? தங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்வையும் கழித்தார்கள். எதற்காக?
இந்த சமூகத்தின் முன்னேற்றத்திற்காக, இந்த சமூகத்தின் வெற்றிக்காக மக்காவில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுபவித்த கொடுமைகளையும் இன்னல்களையும் எண்ணி பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதில் இருந்த பொழுது குறைஷி காஃபிர்கள் அல்லாஹ்வுடைய தூதரின் மீது ஒட்டக கழிவை வீசினார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபுடைய பயணத்தை மேற்கொண்டார்கள். 10 நாட்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபில் அழைப்பு பணி செய்தார்கள். 10 நாளும் காஃபிர்களால் தொல்லைப்படுத்தப்பட்டார்கள். அதுவும் 10வது நாள் சிறுவர்களாலும் இன்னும் இருக்கக்கூடிய எளியவர்களாலும் கல்லால் எரிந்து மஜ்னூன் இவர் சாஹிர் இவர் என்று விரட்டப்பட்டார்கள். யார்? இந்த உம்மத்தின் தலைவர், இந்த உலகத்தின் தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபிலிருந்து கிளம்பி வரக்கூடிய வழியில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை அனுப்புகிறான். ஜிப்ரீல் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை இறக்கி இருக்கிறான். என்னோடு 2 மலைகளுடைய மலக்குகளையும் இறக்கி இருக்கிறான். நபியே, நீங்கள் அவர்களுக்கு கட்டளையிடுங்கள், நீங்கள் நாடியதை அவர்கள் செய்வார்கள் என்று. மலைகளுடைய மலக்குகள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு சலாம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். நாங்கள் மலைகளுடைய மலக்குகள், எங்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறான். நீங்கள் எதை கூறுகிறீர்களோ அதை நாங்கள் செயல்படுத்துவதற்கு இந்த 2 மலைகளுக்கு இடையில் இந்த ஊர்வாசிகளை வைத்து அமைக்கிவிட வேண்டுமா? இந்த 2 மலையையும் ஒன்றோடு ஒன்றாக ஆக்கி இந்த தாயிஃப் வாசிகளை அழித்து விட வேண்டுமா? சொல்லுங்கள், நாங்கள் செய்து முடிக்கிறோம் என்று மலக்குகள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அகில உலகத்திற்கும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தாக அனுப்பப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவர்கள் ஈமானை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்களாக மாறலாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மலக்குகளுக்கு எடுத்து கூறினார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த அருளை கணக்கிட முடியுமா? இந்த அன்பை உறுதிப்படுத்த முடியுமா? இந்த அன்பை எவ்வளவு அன்பு என்பதை நாம் கணக்கிட முடியுமா? கணக்கிட முடியாத அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் அன்பு ஏன் இந்த உலகத்தில் மட்டுமல்ல, நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் மனிதர்கள் செல்லுவார்கள். ஆதம் சொல்லுவார், என்னால் முடியாது, யா நஃப்ஸி யா நஃப்ஸி, என் நிலைமை, நீங்கள் செல்லுங்கள் நூஹிடத்திலே, என் ரப்பு இன்றைய தினம் கோபத்தோடு இருக்கிறான். இது போன்ற கோபத்தை அல்லாஹ் இதற்கு முன்னாலும் இருந்ததில்லை, இதற்கு பின்னாலும் அல்லாஹ் இருக்க போவதில்லை. நூஹ் அலைஹிஸ்ஸலாம், யா நஃப்ஸி யா நஃப்ஸி, என் நிலைமை, என் ரப்பு கோபத்தோடு இருக்கிறான். இது போன்ற கோபத்தை அல்லாஹ் இதற்கு முன்னாலும் இருந்ததில்லை, இதற்கு பின்னாலும் இருக்க போவதில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதே வார்த்தை, மூசா அலைஹிஸ்ஸலாம் அதே வார்த்தை, அல்லாஹ்வுடைய ஈசா அலைஹிஸ்ஸலாம் அதே வார்த்தை. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே மனிதர்கள் வருவார்கள், அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே பரிந்துரை செய்யுமாறு கேட்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒட்டுமொத்த நபிமார்களும் யா நஃப்ஸி யா நஃப்ஸி யா நஃப்ஸி என்று எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது நான் அல்லாஹ்வுடைய அர்ஷின் நிழலுக்கு செல்லுவேன், அல்லாஹ்வுடைய அர்ஷிற்கு முன்னால் சுஜூதில் விழுவேன், அல்லாஹ்வை புகழ்வேன். அந்த புகழ்ச்சியின் வார்த்தைகளை இந்த உலகத்தில் நான் அறிந்திருக்கவில்லை, அல்லாஹ் எனக்கு அறிவித்துக் கொடுப்பான். அந்த அறிவிப்பால் அல்லாஹ்வை புகழ்வேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய தூதருடைய அழைப்பால் முதலாக அல்லாஹ் பதிலளிப்பான், யா முஹம்மத் இர்ஃபா ரஅஸக் சல் துஅத வஷ்ஃபா துஷஃபா, முஹம்மதே தலையை உயர்த்துங்கள், நீங்கள் கேளுங்கள் நான் கொடுக்கிறேன், நீங்கள் சிபாரிசு செய்யுங்கள், உங்களுடைய சிபாரிசை நான் அங்கீகரிக்கிறேன் என்று அல்லாஹ் கூறுவான். அல்லாஹ்வுடைய தூதர் நாளை மஹ்ஷரில் முதலாக அல்லாஹ்விடத்திலே பேசுவார்கள். தன்னுடைய மனைவியை பற்றி பேச மாட்டார்கள், தன்னுடைய பிள்ளையை பற்றி பேச மாட்டார்கள், தன்னுடைய உறவினர்களை பற்றி பேச மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவார்கள், யா ரப் உம்மதி, யா ரப் உம்மதி, யா அல்லாஹ் என் சமூகம், யா அல்லாஹ் என் சமூகம். அல்லாஹ்வுடைய தூதர் எம் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பை கணக்கிட்டு பாருங்கள். இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அருளும், இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் அன்பும், அல்லாஹ் படைத்த அந்த 100 அன்பில் அல்லாஹ் இந்த பூமிக்கு கொடுத்த அந்த ஒரு அன்பில் இருந்துதான் என்றால், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய அருள் எவ்வளவு, அல்லாஹ்வுடைய அன்பு எவ்வளவு, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எவ்வளவு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புரியக்கூடிய ஆற்றலை தருவானாக. நாம் எண்ணி பார்க்க வேண்டாமா? நம்முடைய தந்தைக்கு முன்னால் ஒரு முறை பாவம் செய்தால் தந்தை என்ன சொல்லுவார்? ஒரு முறை விட்டுக் கொடுப்பார். 2வது முறை பாவம் செய்தால் விட்டுக் கொடுப்பார். 3வது முறை வெறுக்கத்தக்க அதே காரியத்தை செய்தால் தந்தை வீட்டை விட்டு வெளியேற்றுவார். அல்லது என் மகனே நீ கிடையாது,
உன்னை எல்லாம் பெற்றதற்கு நான் வருத்தப்படுகிறேன், இல்ல மஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர என்று அவனை விரட்டி விடுவார். இந்த உலகத்தில் யாரும் 2-3 வாய்ப்புகளுக்கு மேல் பாவத்திற்கு வாய்ப்பளிப்பதில்லை. பாவத்தை கண்டாலே அவனை வெறுத்து விடுவார்கள், அவனை ஒதுக்கி விடுவார்கள். யோசித்து பாருங்கள், இந்த பூமியில் நாம் செய்த பாவங்கள் என்ன, இந்த பூமியில் நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய குற்றங்கள் என்ன? எத்துணை தொழுகைகளை தவறவிட்டிருப்போம், எத்துணை குர்ஆனுடைய வசனங்களை புறக்கணித்திருப்போம், எத்துணை அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மீறி இருப்போம், எத்துணை அல்லாஹ் வெறுக்கின்ற காரியங்களை செய்திருப்போம். ஆனால் என்றைக்காவது அல்லாஹ் எம்மை தண்டித்தானா? ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பாவங்களை பார்க்கவில்லையா? அந்த பாவங்கள் எல்லாம் அல்லாஹ்விற்கு தெரியாதா? அல்லாஹ் கூறுகிறான், இந்த பூமியில் நீங்கள் செய்கின்ற பாவங்களுக்கெல்லாம் தண்டனையை நான் கொடுக்க நாடினால் இந்த பூமியின் மீது யாரும் உயிரோடு இருந்திருக்க மாட்டீர்கள், இந்த பூமியில் யாரையும் நான் விட்டு வைத்திருக்க மாட்டேன். அல்லாஹ் தவணை கொடுக்கிறான். இந்த அடியான் மீண்டு என்னிடத்திலே வருவான், இந்த அடியான் மீண்டு என்னிடத்திலே வருவான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தவணையை ஏற்படுத்துகிறான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். அவன் பொறுமையாளன், அவனுடைய பொறுமையை யாரும் அளக்க முடியாது. எவ்வளவு பொறுமையாளன் தெரியுமா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ஹதீஸை படிக்கும் பொழுதெல்லாம் எம்முடைய உள்ளம் மெய்சிலிருக்கிறது. அல்லாஹ்வுடைய பொறுமையின் அளவை கணக்கிட முடியாமல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் கிதாபு தௌஹீதுடைய பாடத்தில் பதிவு செய்கிறார்கள், மா அஹதுன் அஸ்பரு அலா அதன் சமிஅஹு மினல்லாஹ் யத்ஊன லஹுல் வலத் ثم يعافيهم ويرزقهم. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய பொறுமையை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த பூமியில் யாரும் அல்லாஹுவை போன்ற பொறுமையாளன் கிடையாது. வெறுக்கத்தக்க, அவன் விரும்பாத, அவன் மீதே ஒரு இட்டுக்கட்டை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செவிமடுத்தலுக்கு பிறகும் என்ன செவிமடுக்கிறான்? என்ன வெறுக்கத்தக்க காரியத்தை அல்லாஹ் செவிமடுக்கிறான்? யத்ஊன லஹுல் வலத். அல்லாஹ்விற்கு என்ன சொல்கிறார்கள்? பிள்ளை என்று சொல்கிறார்கள், அல்லாஹ்விற்கு மகன் என்று சொல்கிறார்கள். யூதர்கள் அவர்களுடைய தூதரை அல்லாஹ்விற்கு உஸைர் அவர்களை அல்லாஹ்விற்கு பிள்ளை என்று சொன்னார்கள். நஸ்ரானிகள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்விற்கு பிள்ளை என்று சொன்னார்கள். குறைஷி காஃபிர்கள் மலக்குகளை அல்லாஹ்வுடைய பிள்ளைகள் என்று சொன்னார்கள். இப்படி இந்த படைப்பினத்தில் உள்ளவர்கள் அல்லாஹ்விற்கு மகன் என்று அல்லாஹ் வெறுக்கத்தக்க வார்த்தையை அவனுக்கு முன்னாலே மொழிந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கும் சுகமளிக்கிறான், அவர்களுக்கும் அல்லாஹ் உணவளிக்கிறான். இவனை விட பொறுமையாளன் இந்த பூமியில் யார் இருக்க முடியும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய பொறுமையை சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் அன்பை கொஞ்சம் கண்களை மூடி உணர்ந்து பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என் மீது வைத்திருக்கக்கூடிய பாசத்தை, உங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய பாசத்தை கொஞ்சம் எண்ணி பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் ஒரு நிகழ்வு நடக்கிறது. ஒரு போர்க்களத்தை முடித்து அல்லாஹ்வுடைய தூதரும் சஹாபாக்களும் திரும்பி வருகிறார்கள். வரக்கூடிய வழியில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெண் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிற்கு முன்னால் வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய குழந்தையை நான் தவற விட்டு விட்டேன், இந்த கூட்டத்தில் அந்த குழந்தை எங்கே இருக்கிறது என்பதை நான் அறியவில்லை என்று கூறிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த பெண் தொலைத்த அந்த குழந்தையை ஒரு நபித்தோழர் எடுத்து வருகிறார். இதோ பெண்ணே, இதுதான் உன்னுடைய குழந்தை என்று கையில் கொடுக்கிறார். காணாமல் போய் கிடைத்த அந்த குழந்தையை அந்த பெண் வாங்கியவுடன் முத்தமிடுகிறாள், தன்னோடு நெஞ்சோடு நெஞ்சாக அணைத்துக் கொள்கிறாள். அந்த குழந்தை பசியாக இருக்கும் காரணத்தால் பால் கொடுக்கிறாள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், அதுரவுன ஹாதிஹி தாரிஹத்தன் வலதஹா ஃபின்னார், அதுரவுன ஹாதிஹி தாரிஹத்தன் வலதஹா ஃபின்னார். இந்த குழந்தையை இந்த தாய் இந்த நேரத்தில் நெருப்பில் வீசுவாளா? என்ன சொல்லுவார்கள் சஹாபாக்கள்? என்ன சொல்லி இருப்பார்கள்? அல்லாஹ்வுடைய தூதரே, எப்படி வீசுவாள்? இவள் பெற்றெடுத்த குழந்தை, அதுவும் காணாமல் போய் கிடைத்த குழந்தை. அந்த குழந்தையின் மீது வைத்திருக்கக்கூடிய பாசத்தை பாருங்கள். அந்த தாய் முத்தமிடுகிறாள், நெஞ்சோடு அணைத்துக் கொள்கிறாள், உணவளிக்கிறாள். இந்த குழந்தையை நெருப்பில் வீசுவாளா ஒரு தாய்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லல்லாஹு அர்ஹமு பிஇபாதிஹி மின் ஹாதிஹி பிவலதிஹா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தாய் தன்னுடைய பிள்ளையின் மீது எவ்வளவு அன்பை வைத்திருக்கிறாளோ, எவ்வளவு அருளை சொல்கிறாளோ, இதைவிட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் அடியார்கள் மீது இரக்க குணமுடையவன் என்று. சுப்ஹானல்லாஹ்.
அல்லாஹ்வை புகழுங்கள், சுப்ஹான் அல்லாஹ். எவ்வளவு அல்லாஹ்வுடைய அன்பு! என்ன சொல்ல வருகிறார்கள்? ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை நெருப்பில் வீசுவதை எப்படி பயப்படுவாளோ, எப்படி தயக்கம் கொள்ளுவாளோ, அது போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அடியார்களை நரக நெருப்பில் வீசுவதை அல்லாஹ் ஒருபோதும் அல்லாஹ் விரும்ப மாட்டான். அல்லாஹ் என்னை நேசித்தால், அல்லாஹ் உங்களை நேசித்தால், இந்த ஹதீஸுடைய வேறு ரிவாயத் சொல்லுகிறது, அல்லாஹ் அவனை நேசிக்கக்கூடிய அடியார்களை ஒருபோதும் அல்லாஹ் நரகில் வீச மாட்டான். அல்லாஹ்வுடைய முஹப்பத் எனக்கு கிடைத்தால் போதும், நரகத்திலிருந்து விடுதலையாகலாம். அல்லாஹ்வுடைய முஹப்பத் உங்களுக்கு கிடைத்தால் போதும், நரகத்திலிருந்து விடுதலையாகலாம். அதற்கு பெயரை மாற்ற வேண்டியதில்லை, அதற்கு ஆடைகளை மாற்ற வேண்டியதில்லை, அதற்கு தொழிலை மாற்ற வேண்டியதில்லை, அதற்கு நாட்டை மாற்ற வேண்டியதில்லை. ஒரு கணம் என் ரப்பே உன்னை நோக்கி வருகிறேன், என்னை ஏற்றுக்கொள் என்று அல்லாஹ்விற்கு முன்னால் மொழிந்தால் போதும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை அரவணைத்துக் கொள்வான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன இன்த பன்னி அப்தி பி, என் அடியான் என்னை எப்படி எண்ணுகிறானோ அப்படித்தான் நான் அவனோடு நடந்து கொள்வேன். வ அன மஅஹு இதா தக்கரனி, அவன் என்னை நினைக்கும் பொழுது நான் அவனோடு தான் இருக்கிறேன். அவன் என்னை துதிக்கும் பொழுது நான் அவனோடு தான் இருக்கிறேன். அவன் என்னை உள்ளத்தில் துதித்தால் நான் அவனை என்னுடைய உள்ளத்தில் நினைவு கூறுகிறேன். அவன் ஒரு கூட்டத்திற்கு மத்தியில் என்னை துதித்தால் நான் அவன் துதிக்கக்கூடிய கூட்டத்தை விட சிறந்த கூட்டத்தில் நான் அவனை நினைவு கூறுகிறேன். அவன் என்னை நோக்கி ஒரு ஜான் வந்தால் நானும் அவனை நோக்கி ஒரு முழம் நெருங்கி வருகிறேன். அவன் என்னை நோக்கி ஒரு முழம் வந்தால் அவனை நோக்கி நான் விரைந்து வருகிறேன். அவன் என்னை நோக்கி நடந்து வந்தால் அவனை நோக்கி நான் ஓடி வருகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுவதாக சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, யோசித்து பாருங்கள் அல்லாஹ்வுடைய அன்பை, அல்லாஹ்வுடைய அருளை. இந்த மனிதன் என்ன எண்ணுகிறான் தெரியுமா? ஷைத்தான் இயற்கையாகவே அந்த மனிதனுடைய உள்ளத்தில் எதை ஏற்படுத்துகிறான் தெரியுமா? என்னுடைய பாவங்கள் அதிகமானது, என்னுடைய குற்றங்கள் அதிகமானது, இந்த உலகத்தில் எத்தனையோ பாவங்களை நான் செய்திருக்கிறேன், அல்லாஹ் தடுத்த எத்தனையோ காரியங்களை செய்திருக்கிறேன். நான் அல்லாஹ்விடத்திலே திருந்தினால் அல்லாஹ் என்னையெல்லாம் மன்னிப்பானா? நானெல்லாம் அல்லாஹ்வுடைய அடியார்களுடைய பட்டியலில் இணைய முடியுமா? எனக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்குமா என்ற எண்ணத்தை ஷைத்தான் இயற்கையாகவே பாவங்கள் செய்யும் பொழுது உள்ளத்திலே ஏற்படுத்துவான். ஷைத்தானுடைய இந்த காரியம் மிக பயங்கரமானது, அல்லாஹ்வுடைய அருளிலிருந்து ஒரு அடியானை நீக்குவது. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கருணை விசாலமானது. அல்லாஹ் நாடிய பாவங்களை அவன் மன்னித்து விடுவான். அந்த பாவங்களுடைய கொடுமை எவ்வளவு தூரம் இருந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் நாடினால் மன்னிப்பான், ஷிர்க்கை தவிர. அல்லாஹ் ஷிர்க்கையும் மன்னிப்பான், இணை வைப்பையும் அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹ்விற்கு மாற்றமாக இந்த உலகத்தில் ஒரு அடியான் அல்லாஹ்விற்கு இணை வைத்தால் அல்லாஹ் மன்னிப்பானா மாட்டானா? மன்னிப்பான். எப்போது? அவன் மரணத்திற்கு முன்னால் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து திருந்தி விட்டால். அல்லாஹ் கூறுகிறான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. அல்லாஹ் இணை வைப்பை மன்னிக்கவே மாட்டான். எப்படி அர்த்தம் புரிந்து கொள்ள கூடாது? இணை வைத்தால் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று அர்த்தம் புரிந்து கொள்ள கூடாது. இணை வைத்த நிலையில் அவன் மரணித்தால் அல்லாஹ் அவனை மன்னிக்க மாட்டான். அது அல்லாத வேறு காரியங்கள் இருந்தால் அல்லாஹ் நாடியவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பை வழங்குவான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நிகழ்வை நமக்கு சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை புரிவதற்காக. முன்னாள் காலத்திலே, பனி இஸ்ரவேலர்களுடைய காலத்திலே ஒரு அடியான் இருந்தால் அவர் வாழ்வில் நன்மைகளே செய்வது கிடையாது, நன்மைகளை செய்தது கிடையாது. மரண நேரத்தில் தன்னுடைய பிள்ளைகளை அழைத்தார். அவர் அழைத்து சொன்னார், இந்த பூமியில் நான் நன்மைகள் எதுவும் செய்தது கிடையாது. அதனால் என்னை ஒருவேளை நான் மரணித்ததற்கு பிறகு அல்லாஹ் பிடித்துக் கொண்டால், என்னை தண்டித்தால் அவனை விட தண்டனைகளை கொடுப்பவன் வேறு யாரும் கிடையாது. அதனால் நான் இறந்ததற்கு பிறகு என்னை எரித்து விடுங்கள், என்னை எரித்து சாம்பலாக்கி விடுங்கள். அந்த சாம்பலை பாதியை காற்றிலும் பாதியை கடலிலும் கலந்து விடுங்கள் என்று தன்னுடைய பிள்ளைகளுக்கு வசியத் செய்கிறார். அல்லாஹு அக்பர். அந்த பிள்ளைகளும் அது போலவே அவர் இறந்ததற்கு பிறகு அவரை எரித்து சாம்பலாக்கி பாதியை காற்றிலும் பாதியை கடலிலும் கலந்தார்கள். இது என்ன? இது என்ன பாவம்? இது என்ன பாவம்? இது எதன் மீது நம்பிக்கை இல்லை அவருக்கு? எதன் மீது நம்பிக்கை இல்லை? தன்னை மீண்டும் அல்லாஹ் எழுப்புவான் என்பதன் மீது நம்பிக்கை இல்லை அவருக்கு. அல்லது அந்த பயம் மிகைத்து
அவரை அந்த இடத்திலிருந்து அவரை மறக்க செய்து விடுகிறது. இது என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் குஃபுர். இந்த என்ன? இறை நிராகரிப்பு. என்னை அல்லாஹ் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்புவான் என்பதை மறுத்தால் என்ன? அது குஃபுர். அது ஆனால் இந்த அடியானை அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்பினான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்டான், லிம ஃபஅல்த ஹாதா, ஏன் இதை செய்தாய் அடியானே? ஏன் இப்படி உன்னை எரிக்க கூறி பாதியை காற்றிலும் பாதியை நிலத்திலும் கலக்க சொன்னாய்? என்ன காரணம்? அவர் சொன்னார், மின் ஹஷ்யதிக யா ரப், உன் பயம் யா அல்லாஹ், உன் அச்சம் யா அல்லாஹ், நீ என்னை தண்டித்தால் என் நிலைமை என்னவாகும் என்பதை அஞ்சினேன் யா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபகஃபர லஹு, அல்லாஹ் அவனை மன்னித்தான். இதைத்தான் எம்முடைய அறிஞர்கள் விளக்கம் சொல்லுவார்கள், அல் குஃப்ரு பில் ஜஹல், அறியாமையால் அல்லாஹ்விற்கு மாறு செய்தல். அவன் வேண்டும் என்று செய்யவில்லை, அவன் ரப்பின் மீது வைத்திருந்த பயம், என் பாவங்களுக்கு அல்லாஹ் என்னை எழுப்பி தண்டனையை கொடுத்து விட்டால் என் நிலைமை என்னவாகும் என்ற பயம் அவனை அந்த நம்பிக்கையை விட்டு அகற்றி விட்டது அல்லது மறைக்கடுக்க செய்து விட்டது. அல்லாஹ் அவன் நாடியதால் இவ்வளவு பெரிய கொடிய பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்தான். சுப்ஹானல்லாஹ். என்ன ஒரு புரிதல் பாருங்கள் இந்த ஹதீஸில். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதைத்தான் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே கூறுகிறான், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். வரம்பு மீறி பாவம் செய்த யாரை அல்லாஹ் அழைக்கிறான்? முஃமின்களை அழைக்கவில்லை, முத்தகின்களை அல்லாஹ் அழைக்கவில்லை. குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், வரம்பு மீறி பாவம் செய்த யா இபாதி, அவர்களும் யார்? என் அடியார்களே. வரம்பு மீறி பாவம் செய்த நடிகார்களே, என்ன அல்லாஹ் சொல்ல போகிறான்? உங்களுக்கு நாம் தண்டனை இருக்கிறது, பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் அச்சுறுத்த போகிறானா இவர்களை? அல்லாஹ் கூறுகிறான், லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளில் ஒரு காலம் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, உங்களுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கிறான். ஏன்? இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அல்லாஹ் அழுத்தி சொல்லுகிறான், அவன்தான் பாவங்களை மன்னிக்க கூடியவன், அவன்தான் ரஹீம், அவன்தான் இரக்க குணமுடையவன். லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். அடியார்களே, உங்களுடைய பாவங்கள் எவ்வளவு எண்ணிக்கையை தொட்டாலும், எவ்வளவு கொடிய பாவத்தை நீங்கள் செய்தாலும், மீண்டு அல்லாஹ்வை நோக்கி திரும்பி வரும் பொழுது அல்லாஹ் இந்த பாவத்தை மன்னிப்பானா என்று ஒருபோதும் எண்ணி விடாதீர்கள். லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். தொழுகையை தவறவிட்டேன், இந்த தொழுகையை தவறவிட்ட குற்றத்தை அல்லாஹ் மன்னிப்பானா? லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய அருளில் ஒரு காலம் நம்பிக்கை இழக்காதீர்கள். அறியாமையில் வட்டியின் பணத்தை சாப்பிட்டு விட்டேன், அல்லாஹ் என்னை மன்னிப்பானா? லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய அருளில் ஒரு காலம் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். அல்லாஹ்வை மறந்து குர்ஆனை புறக்கணித்தேன், அல்லாஹ் என்னை மன்னிப்பானா? லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். ஏன்? விபச்சாரம் என்ற கொடிய குற்றத்தை நீங்கள் செய்திருந்தாலும் மீண்டு அல்லாஹ்வை நோக்கி திரும்பி வர வேண்டும் என்று எண்ணினால் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய அருளில் ஒரு காலம் நம்பிக்கை இழக்காதீர்கள். ஏன்? அல்லாஹ்விற்கு இணை வைத்து விட்டாலும், அல்லாஹ்வையே மறந்து நீங்கள் படைப்பினங்களுக்கு வணக்க வழிபாடுகளை செய்து மீண்டும் அல்லாஹ்வை நோக்கி தௌஹீதை நோக்கி வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா? லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். ஒரு காலம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் நம்பிக்கையை இழந்து விடாதீர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேலும் கூறுகிறான், வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷா. யாருடைய தன்மையை அல்லாஹ் கூறுகிறான் தெரியுமா? முத்தகீன்கள், அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்கள், அவர்களின் தன்மையை அல்லாஹ் அடுக்கிக் கொண்டே வருகிறான். அந்த தன்மையை கூறி வரும் பொழுது அல்லாஹ் இறுதியாக கூறுகிறான், வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷா. யார் மானக்கேடான காரியங்களை செய்து, அவ் ஸலமு அன்ஃபுஸஹும், அவர்கள் தங்களுக்கே அநீதம் இழைத்துக் கொண்டால். மூமின்கள் பாவம் செய்வார்களா? மூமின்கள் தங்களுக்கு தாங்களை அநீதம் இழைப்பார்களா? மூமின்கள் அல்லாஹ்வை மறந்து அநீதம் செய்வார்களா? ஆனால் அல்லாஹ் முத்தகீன்கள் ஒருவேளை அப்படி செய்தால் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் அல்லாஹ்வை விட்டு தூரமாகி விட வேண்டுமா? அல்லாஹ்வை மறந்து விட வேண்டுமா? அவர்கள் மூமின்களுடைய பட்டியலில் இருந்து விலகி பாவிகளுடைய பட்டியலில் இணைந்து கொள்ள வேண்டுமா? என்ன அவர்களுக்கு தீர்ப்பை அல்லாஹ் கொடுக்கிறான்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், அவுதலமு அன்ஃபுஸஹும் ذكرுல்லாஹ். அல்லாஹ்வை அந்த பாவத்திற்கு பிறகு அவர்கள் நினைத்து ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம், அவர்கள் செய்த பாவங்களுக்காக மன்னிப்பை தேடினால்,
وَمَن يَغْفِرُ الذُّنُوبَ إِلَّا اللَّهُ அல்லாஹ்வை தவிர அவர்களுடைய பாவங்களை யாரால் மன்னிக்க முடியும் என்று அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய அருளிலிருந்து தூரமாகி விடாதீர்கள் முஃமின்களே. ஷைத்தான் எப்போது பார்த்தாலும் இந்த நினைவை உள்ளத்திலே ஏற்படுத்துவான். நீ பாவியாகி விட்டாய், நீ குற்றத்தை செய்து விட்டாய், இந்த பாவத்திலேயே தொடர்ந்து வாழ்க்கையை முடித்து விடு, நீ எல்லாம் அல்லாஹ்வை நோக்கி திரும்பி இந்த உலகத்திலே பெரிய சாதனைகளை படைக்க முடியாது. இல்லை கண்ணியத்துக்குரியவர்களே, இன்று அல்லாஹ்விடத்திலே பாவங்களில் இருந்து விலகி உறுதி கொடுத்தால் அல்லாஹ் நாளை உங்களை இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து வைக்கக்கூடிய அழைப்பாளர்களாக, தாயிகளாக மாற்றுவான். எத்தனையோ இஸ்லாமை ஏற்பதற்கு முன்னால் கொடிய பாவங்கள் செய்தவர்கள் எல்லாம் இஸ்லாமை ஏற்றதற்கு பிறகு இந்த உம்மத்தில் முஸ்லிமாக பிறந்தவர்களை விட அல்லாஹ்வுடைய தீனுக்கு பணி செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் மாற்றி இருக்கிறானே. எத்தனையோ கொடிய குற்றங்களை செய்தவர்கள் எல்லாம் தௌபாவிற்கு பிறகு அவர்களுடைய ஆடையும் உடல் அங்கங்களும் மாறி அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் அழைக்கக்கூடிய தாயிகளாக மாற்றி இருக்கிறானே. எவ்வளவு பெரிய கருணை உடையவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், வமன் யக்னது மிர் ரஹ்மத்தி ரப்பிஹ் இல்ல ضالூன். யார் அல்லாஹ்வுடைய அருளிலிருந்து நம்பிக்கையை இழக்கிறார்களோ இவர்கள் யார் தெரியுமா? இவர்கள் வழி தவறி சென்றவர்கள். வழி தவறி சென்றவர்கள் தான் அல்லாஹ்வுடைய அருளிலிருந்து நம்பிக்கையை இழப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே கூறுகிறான். முதலாவது, நாம் அல்லாஹ்வுடைய அருளிலிருந்து நம்பிக்கை இழந்து விடக் கூடாது. எம்முடைய மரணம் வரை எந்த பாவத்தை செய்தாலும், எந்த குற்றத்தை செய்தாலும் என் ரப்பு என்னை மன்னிப்பான், இனிமேல் இந்த பாவத்தின் பக்கம் நான் நெருங்க மாட்டேன் என்று ரப்பிடத்திலே உறுதி கொடுத்தால் என் ரப்பு என்னை ஏற்றுக்கொள்வான், என்னை அவனுடைய நேசனாக அல்லாஹ் ஆக்குவான், அவனுடைய அருளை எனக்கு கொடுப்பான், என் பிரச்சனைகளை அல்லாஹ் நீக்குவான், என் சோதனைகளை அல்லாஹ் நீக்குவான் என்ற நம்பிக்கையை, நல்லெண்ணத்தை அல்லாஹ்வின் மீது சதா கணமும் மரண நேரத்திலும் வைத்திருக்க வேண்டும். மரணம் வரை பாவம் செய்தோம், மரணத்துடைய கணம் வருவதற்கு ஒரு நிமிடத்திற்கு முன்னால் மனம் வலிக்கிறது, பாவங்களை செய்து விட்டோமே, இறுதி தருவாயை அடையப் போகிறோமே, அல்லாஹ் என்னை மன்னிப்பான், எனக்கு அல்லாஹ் அருள் செய்வான், என்னையும் மன்னித்து அல்லாஹ் நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே நுழைவிப்பான் என்ற நல்லெண்ணத்தை மரணத்திற்கு முன்னால், தொண்டை குழியை உயிர் அடைப்பதற்கு முன்னால் ஒரு அடியான் எண்ணினால் போதும், அவன் செய்த அத்துணை பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து நாளை மறுமையில் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அவனை சொர்க்கத்தில் நுழைவிப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதன் காரணமாகத்தான் மரண நாளைக்கு 3 நாட்களுக்கு முன்னால் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய மௌத்திற்கு 3 நாட்களுக்கு முன்னால் சொன்னார்கள், உங்களில் யாரும் மரணமாகி விட வேண்டாம் அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொண்டே தவிர. சுப்ஹானல்லாஹ், என்ன ஒரு அறிவுரை பாருங்கள். என் ரப்பின் மீது நல்லெண்ணம் கொள்ளாமல், என் ரப்பின் கருணையின் மீது நல்லெண்ணம் கொள்ளாமல், என் ரப்பின் அருளின் மீது நல்லெண்ணம் கொள்ளாமல் எந்த உயிரும் இந்த உலகத்திலிருந்து எடுக்கப்பட வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய அருளின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். வமன் யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹ். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டால் அவன் ஒருவன் போதுமானவன் உங்களுடைய நம்பிக்கையை நிறைவேற்றி கொடுப்பதற்கு. வாழ்வில் பிரச்சனையா, குடும்பத்தில் பிரச்சனையா, தொழிலில் பிரச்சனையா, குடும்ப வாழ்வில் பிரச்சனையா, குழந்தைகளின் பிரச்சனையா, எல்லா பிரச்சனைகளையும் ரப்பிடத்திலே பொறுப்பை சாட்டுங்கள். உங்களுடைய கவலைகளை உங்களுடைய ரப்பிடத்திலே முறையிடுங்கள். அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொள்ளுங்கள், என் ரப்பு இதிலிருந்து என்னை நீக்குவான் என்று. இந்த உலகத்தில் அது உங்களுக்கு சிறந்ததாக இருந்தால் நிச்சயம் அல்லாஹ் அதை கொடுப்பான். சிறந்ததாக இல்லை என்றால் இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களிடத்திலே வரக்கூடிய, உங்களை நோக்கி வரக்கூடிய ஒரு சோதனையை அகற்றுவான். அது மட்டுமல்லாமல் நீங்கள் வைத்திருந்த அந்த நம்பிக்கையின் பிரார்த்தனையின் காரணத்தை அல்லாஹ் நாளை மறுமையில் எண்ணிலடங்காத நன்மையாக அல்லாஹ் மாற்றி கொடுப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொள்ள வேண்டும். இரண்டாவது, பிறரையும் அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொள்ளும்படி ஏவ வேண்டும். ஒரு காலும் பிறரை அல்லாஹ்வுடைய அருளில் இருந்து தூரமாக்கி விடக்கூடாது. இன்று முஸ்லிம்களிடத்திலே சர்வ சாதாரணமாக பார்க்கிறோம். ஒருவன் பாவம் செய்தால், ஒருவன் குற்றம் செய்தால், அல்லது தன்னுடைய கருத்துக்கு மாற்றவனாக அவன் இருந்தால், தன்னுடைய கொள்கைக்கு மாற்றவனாக அவன் இருந்தால் என்ன சொல்லுவார்கள் அவர்களை? நீ எல்லாம் காஃபிராகி விட்டாய், நீ எல்லாம் முஷ்ரிக்காகி விட்டாய், நீ எல்லாம் அடிகட்டவனாக ஆகிவிட்டாய், உனக்கெல்லாம் நரகத்தை தவிர கூலி கிடையாது, உன்னையெல்லாம் அல்லாஹ் சொர்க்கத்திலே அனுப்புவான் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாயா?
கண்ணியத்துக்குரியவர்களே, இது அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய பாவம். அல்லாஹ்வுடைய கணக்கில் யார் ஒருவன் கை வைக்கிறானோ அல்லாஹ் ஒருபோதும் அவனை மன்னிக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நிகழ்வோடு எமக்கு புரிய வைக்கிறார்கள். பாருங்கள், முன்னாள் காலத்திலே பனி இஸ்ரவேலர்களுடைய காலத்திலே இரண்டு நண்பர்கள் இருந்தார்கள். ஒருவன் யார் தெரியுமா? முஜ்தஹிதுன் ஃபில் இபாதா, அவன் இபாதத்தில் ஜிஹாது செய்பவன். சுப்ஹானல்லாஹ், இபாதத்தில் போட்டி போடுபவன், எல்லா வணக்க வழிபாட்டையும் விரைந்து செய்பவன். இன்னொருவன் எப்போது பார்த்தாலும் பாவத்திலேயே இருப்பவன், குற்றத்திலேயே இருப்பவன், இந்த வணக்க வழிபாட்டில் ஆர்வம் கொண்டவன். எப்போது பார்த்தாலும் அந்த பாவம் செய்தவனை பார்த்தால் அக்குசிர், குறைத்துக்கொள் குறைத்துக்கொள் என்ற அறிவுரை செய்து கொண்டே இருப்பார். அப்போது அந்த பாவம் செய்தவன் ஒரு நாள் அந்த நல்லவரை பார்த்து சொல்லிவிட்டான், ஹல்லினி வ ரப்பி அபுஇஸ்த அலைய ரகீபா, என்னையும் என் ரப்பையும் என்னோடு விட்டுவிடு, என்னையும் என் செயலையும் என்னோடு விட்டுவிடு. நீ என்ன அல்லாஹ்வின் புறத்திலிருந்து என்னை பாதுகாப்பவனா? நீ உன் வேலையை பார்த்து செல் என்று அந்த பாவம் செய்தவன் யாரை பார்த்து சொன்னான்? யாரை பார்த்து சொன்னான்? வணக்க வழிபாட்டில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த அந்த நல்லடியானை பார்த்து சொன்னான். இவர் கோபமடைந்து விட்டார். அந்த பாவம் செய்தவனை பார்த்து சொன்னார், வல்லாஹி லா யக்ஃபிருல்லாஹு லக், உன்னை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். அல்லது சொன்னார், உன்னை ஒருபோதும் அல்லாஹ் சொர்க்கத்தில் நுழைவிக்க மாட்டான் என்று. கோபம் எல்லையை மீறுகிறது. இன்று பலருடைய நினைப்பும் அதுதான். 5 நேர தொழுகையாளிகளை பார்த்தால் பள்ளிக்கு சென்று தொழாதவர்களை அவர்கள் எப்படி பார்ப்பார்கள் தெரியுமா? இவர்கள் எல்லாம் முஸ்லிம்களா என்று பார்ப்பார்கள். அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டில் உறுதி கொண்டிருந்தால் மற்றவர்களை எல்லாம் பார்ப்பார்கள், இவர்கள் எல்லாம் என்ன அல்லாஹ்விடத்திலே அந்தஸ்தை பெற்றுவிடப் போகிறார்கள் என்று. ஜக்காத்தை சதக்காவை கொடுப்பவர்களில் அதிகமாக கொடுப்பவர்கள் ஏதோ சில சில்லறைகளை கொடுப்பவர்களை பார்ப்பார்கள். இவர்களுடைய சதக்காவெல்லாம் என்ன பலனை கொடுக்க போகிறது? இல்லா மஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. இந்த அடியானும் அந்த பாவம் செய்தவனை பார்த்தபடி கூறி விடுகிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இருவரின் உயிரையும் கைப்பற்றுகிறான். அல்லாஹ் வணக்க வழிபாட்டிலே ஆர்வம் கொண்ட அவரை பார்த்து சொன்னான், அகுன்த பி ஆலிமன், நீ என்னை குறித்து அறிந்திருந்தவனா? என்னுடைய இல்மை குறித்து அறிந்திருந்தவனா? எனக்கு என் கையிலே இருக்கும் ஆற்றலை நீ பறித்தவனா, பறிப்பவனா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பாவம் செய்தவனை பார்த்து சொன்னான், இத்ஹப் ஃபதுகுலில் ஜன்னah, பாவம் செய்தவனே நீ செல் சொர்க்கத்திற்கு, பிரஹ்மதி, என்னுடைய அருளால். அல்லாஹ்வுடைய பாதையில் வணக்க வழிபாட்டிலே ஈடுபட்டு அந்த பாவம் செய்தவனை நீ சொர்க்கம் செல்ல மாட்டாய் என்று கூறினானே, அந்த முஜ்தஹிதை பார்த்து அல்லாஹ் கூறினான், இத்ஹபு பிஹி இலன்னார், இவனை நரகத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்று. சுப்ஹானல்லாஹ், யாரை அல்லாஹ் நரகத்தில் அனுப்பினான்? யாரை? அல்லாஹ்வுடைய அருளின் மீது அவன் நம்பிக்கை வைத்திருந்தான். ஆனால் பிறரை அல்லாஹ்வுடைய அருளில் இருந்து நீக்கினான். அவன் பாவம் செய்தான், குற்றம் செய்தான். அவன் என்னையும் என் ரப்பையும் விடு என்று கூறியவுடன் உன்னை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று கூறினான். அல்லாஹ் இவனை நரகத்திலே அனுப்பினான். பாவம் செய்தவனை அழைத்து, என் அருள் இருக்கிறது, அவன் என்ன என் நம்பிக்கையை கை வைப்பது, நீ சொர்க்கத்தில் செல் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனுப்பினான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய அருள் இந்த பூமியில் வாழக்கூடிய எல்லோர்களுக்கும் தேவை. யாரும் அல்லாஹ்வுடைய அருளில் இருந்து விலக முடியாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அருள் நெருப்பில் வீசப்பட்ட பொழுது தேவைப்பட்டது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருளால் நெருப்புடைய தன்மையை மாற்றி அல்லாஹ் குளிர்ச்சி அளிக்கக்கூடிய நெருப்பாக அல்லாஹ் மாற்றினான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்களுடைய சகோதரர்கள் அந்த கிணற்றில் நபி யூசுஃபை வீசும் பொழுது, சந்தையில் நபி யூசுப் விற்கப்படும் பொழுது, அந்த பெண்ணிடத்திலே நபி யூசுப் சோதனையை அனுபவிக்கும் பொழுது நபி யூசுஃபுக்கு அல்லாஹ்வுடைய அருள் தேவைப்பட்டது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய ரஹ்மத்தால் அந்த நாட்டின் ஆட்சியாளர்களில் ஒரு ஆட்சியாளராக நபி யூசுஃபை அல்லாஹ் ஆக்கினான். அல்லாஹ்வுடைய தூதருக்கு மக்காவுடைய வாழ்க்கையில், தௌருடைய குகையில், மதீனாவுடைய போர்க்களங்களில் அல்லாஹ்வுடைய அருள் தேவைப்பட்டது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் அல்லாஹ்வுடைய தூதரையும் அவர்களுடைய தோழரையும் வெளியே கொண்டு வந்தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதன் காரணமாகத்தான் சஹாபாக்களை பார்த்து சொல்லுவார்கள், உங்களில் யாரும் உங்களுடைய அமல்களின் காரணமாக சொர்க்கம் செல்ல முடியாது. யாரும் யா அல்லாஹ், நான் இவ்வளவு தொழுதிருக்கிறேன், இவ்வளவு நோன்பு வைத்திருக்கிறேன்,
இவ்வளவு ஜகாத் கொடுத்திருக்கிறேன், இவ்வளவு இலவு வணக்கத்தில் ஈடுபட்டிருக்கிறேன், சொர்க்கத்தை கொடு என்று அல்லாஹ்விடத்திலே அமல்களை காரணம் காட்டி யாரும் கேட்க முடியாது. அவன் அருளால் அவர்களை சூழவில்லை என்றால் சஹாபாக்கள் கேட்டார்கள், நாங்கள் சரி அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய நிலைமை என்ன? நீங்களும் உங்களுடைய அமல்களால் சொர்க்கம் செல்ல முடியாதா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம், அல்லாஹ் என்னையும் அவனுடைய அருளால் சூழவில்லை என்றால் நானும் சொர்க்கம் செல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் யாருக்கும் தேவை. இந்த உலகத்திற்கு ரஹ்மத்தாக அனுப்பப்பட்ட தூதருக்கும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் தேவை. நபிமார்கள் கேட்டார்கள், யா அல்லாஹ் உன் ரஹ்மத்தை எனக்கு கொடு. ரசூல்மார்கள் கேட்டார்கள், யா அல்லாஹ் உன் ரஹ்மத்தில் என்னை நுழையவை யா அல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அறிந்து கொள்வோம். எம்முடைய பாவங்களை மன்னிப்பதில் அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய கருணையை புரிந்து கொள்வோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் இரவில் தன்னுடைய கரத்தை விரித்து வைத்திருக்கிறான் அடியார்கள் பகலில் செய்யும் பாவங்களை மன்னிப்பதற்காக. அல்லாஹ் பகலில் தன்னுடைய கரத்தை விரித்து வைத்திருக்கிறான் அடியார்கள் இரவில் செய்யும் பாவங்களை மன்னிப்பதற்காக என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் கூறுவதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா இபாதி இன்னக்கும் துக்திஊன பில்லைலி வன்னஹார், இரவிலும் பகலிலும் என் அடியார்களே பாவம் செய்கிறீர்கள். வ அனா அக்ஃபிரு ذுனூப ஜமீஆ ஃபஸ்தக்ஃபிரூனி அக்ஃபிரு லக்கும், இரவிலும் பகலிலும் பாவம் செய்கிறீர்கள், என்னிடத்திலே பாவ மன்னிப்பை கேளுங்கள், உன் பாவங்கள் எல்லாவற்றையும் நான் மன்னிக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய அருள் அவ்வளவு விசாலமானது, அவ்வளவு முழுமையானது. அல்லாஹ்வுடைய அருளின் மீது சதா கணமும் நம்பிக்கை உள்ளவர்களாக, ஆதரவு உள்ளவர்களாக மாறுங்கள் முஃமின்களே. இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய அருள் இது. நாளை மறுமையில் மஹ்ஷரில் நபிமார்கள் தங்களுடைய நிலைமையை நினைத்து கவலை கொண்டிருக்கும் அந்த நாளில் அல்லாஹ்வுடைய அருளுடைய எண்ணிக்கை என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே கூறிய அந்த ஹதீஸில், முஸ்லிமுடைய ரிவாயத்திலே வேறும் சில வார்த்தைகள் வருகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அருளை 100ஆக படைத்தான், அதில் ஒன்றை இந்த பூமியில் இறக்கினான், மீதி 99ஐ நாளை மறுமையில் அடியார்கள் மீது இரக்கம் காட்டுவதற்காக அல்லாஹ் வைத்திருக்கிறான். எங்கே அந்த 99? எங்கே அல்லாஹ் காட்டுவான்? நாளை மறுமையில் அடியார்கள் மீது அல்லாஹ் இரக்கம் காட்டுவான். நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கருணை அடியார்கள் மீது எவ்வளவு இருக்கும் தெரியுமா? கொஞ்சம் உங்களை நிதானப்படுத்துங்கள். இந்த ஹதீஸ்களை எல்லாம் கேட்டு அல்லாஹ்வுடைய அன்பால் உங்களுடைய உள்ளத்தை நிரப்புங்கள் முஃமின்களே. நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அடியானை அல்லாஹ் அழைப்பான். அது நானாக இருக்கலாம், அது நீங்களாக இருக்கலாம். இன்ஷா அல்லாஹ் அந்த அடியானை அல்லாஹ் நெருக்கமாக்குவான். அவனை நெருக்கமாக்கிக் கொண்டே வருவான். அவனுக்கும் அந்த அடியானுக்கும் இடையில் மஹ்ஷர் மைதானத்தில் கோடான கோடி படைப்புகள் இருக்கும் நிலையில் ஒரு திரை போடப்படும். அந்த திரையில் உள்ளே நடப்பதை யாரும் அறிந்து கொள்ள முடியாது. என்ன அங்கே நடக்கும்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அடியானை அழைத்து கேட்பான், ஹல் தஅரிஃபு ذنب கதா, ஹல் தஅரிஃபு ذنب கதா, இந்த பாவம் உனக்கு தெரியுமா? இந்த பாவத்தை இந்த நேரத்திலே செய்தாயே, அறிவாயா? இப்படி அல்லாஹ் தடுத்த காரியத்தை செய்தாயே, உனக்கு தெரியுமா என்று பாவங்களை அல்லாஹ் நினைவுபடுத்திக் கொண்டே வருவான். அல்லாஹ்விடத்திலே பொய் சொல்ல முடியுமா? தந்தை கேட்டால் சொல்லிவிடலாம், நான் செய்யவில்லை தந்தையே என்று. அல்லாஹ்விடத்திலே சொல்ல முடியுமா? அந்த அடியான் ஒற்றுக்கொள்வான், யா அல்லாஹ் செய்தேன், யா அல்லாஹ் செய்தேன், எனக்கு தெரியும் யா அல்லாஹ், எனக்கு தெரியும் யா அல்லாஹ். அல்லாஹ் அடுக்கிக் கொண்டே போவான். அந்த அடியான் நினைத்துக் கொள்வான், அவ்வளவுதான், என் கதை முடிந்து விட்டது, என்னை அல்லாஹ் நரகத்திலே வீசப் போகிறான் என்று அவன் எண்ணும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை நெருக்கமாக்கி சொல்லுவான், சதர்துஹா அலைக ஃபித் துன்யா வ அன அக்ஃபிருஹா லக்கல் யௌம். இந்த பாவங்களை எல்லாம் உலகத்திலே நான் மறைத்தேன். யார் மறைப்பது பாவங்களை? இன்று கண்ணியவானாக தெரியலாம், பாவம் செய்வார் தனிமையில், ஆனால் அல்லாஹ் அதை வெளிப்படுத்தி இருந்தால் அவர் யார்? சமூகத்தில் மதிக்கப்படுவாரா? சமூகத்தில் கண்ணியம் கொடுக்கப்படுவாரா? நானே பாவம் செய்யலாம்,
குடும்பத்தில் ஒரு குடும்ப தலைவன் பாவம் செய்யலாம், மனைவிக்கு தெரியாமல் இருக்கலாம். அந்த பாவம் மனைவிக்கு அல்லாஹ் வெளிப்படுத்தி விட்டால் கணவனின் மதிப்பெண் அந்த மனைவியிடத்தில். யோசித்து பாருங்க, அல்லாஹ் மறைத்தான் எல்லா பாவங்களையும். சதர்துஹா அலைக ஃபித் துன்யா. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் மேலும் கூறுவான், வ அனா அக்ஃபிருஹா லகல் யௌம். இன்றைய நாள் அந்த எல்லா பாவங்களையும் மன்னித்து விட்டேன். சுப்ஹானல்லாஹ். எங்கும் தெரியாது, மஹ்ஷரிலும் யாருக்கும் தெரியாது. ஏன்? திரை போடப்பட்டுள்ளது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வின் கருணை அடியார்கள் மீது எண்ணி பாருங்கள். அல்லாஹ்வுடைய அருள் அவனுடைய அடியார்கள் மீது எவ்வளவு உள்ளது என்பதை எண்ணி பாருங்கள். ஒட்டுமொத்த முஃமின்கள் நல்லவர்களின் விசாரணையும் நாளை மறுமையில் இப்படித்தான் இருக்கும். அல்லாஹ் அந்த அடியார்களுடைய பட்டியலில் நம்மை சேர்ப்பானாக. ஒட்டுமொத்த அடியார்களுடைய விசாரணையும் யாரை அல்லாஹ் துருவுகிறானோ, யாரை அல்லாஹ் துருவி துருவி விசாரணை செய்கிறானோ அவர்களை அல்லாஹ் நிச்சயமாக வேதனை செய்வான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, விசாரணை செய்தாலே வேதனை என்கிறீர்கள், அல்லாஹ் முஃமின்களை எளிதாக விசாரிப்பான் என்கிறானே, என்ன மாற்றம்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஆயிஷா, நல்லவர்களுக்கு அல்லாஹ் எடுத்து காட்டுவான், அல்லாஹ் விசாரணை செய்ய மாட்டான். ஏன் செய்தாய் என்று கேட்க மாட்டான், செய்தது நினைவிருக்கிறதா என்று எடுத்து காட்டுவான். ஏன் செய்தாய், எதற்காக செய்தாய் என்று யாரை அல்லாஹ் துருவுகிறானோ, யாருடைய விசாரணை அல்லாஹ்விடத்தில் இப்படி அமைகிறதோ அவர்களை அல்லாஹ் நிச்சயமாக வேதனை செய்வான். அல்லாஹ் நாளை மறுமையில் அவனுடைய விசாரணையிலிருந்து எம்மை பாதுகாப்பானாக. எளிதான விசாரணையாக எம்முடைய விசாரணையை ஆக்குவானாக. மறுமையில் வரக்கூடிய கேவலங்களை விட்டு அல்லாஹ் எம்மை பாதுகாப்பானாக. இப்ராஹிம் அல்லாஹ்வுடைய கலீல் நண்பர் அல்லாஹ்விடத்தில் என்ன பிரார்த்தனை செய்தார்கள் தெரியுமா? வலா துக்ஸினி யௌம யுபஅஸூன் யௌம லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். என் ரப்பே, நாளை மறுமையில் எந்த ஒரு குழந்தையும் எந்த ஒரு செல்வமும் பலனளிக்காத அந்த நாளிலே உன்னுடைய வேதனையின் கேவலத்தை விட்டு என்னை பாதுகாத்து விடையா அல்லாஹ். யார் துஆ செய்தது? யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நாம் எல்லாம் எம்மாத்திர முஃமின்களே, இன்னும் அல்லாஹ்வுடைய கருணையை பாருங்கள். சொர்க்கவாதிகள் சொர்க்கத்தில் நுழைவார்கள், நரகவாதிகள் நரகத்தில் நுழைவார்கள். அப்போது சொர்க்கவாதிகள் சொர்க்கத்தில் நுழைந்து அவர்களுடைய இருப்பிடங்களை எல்லாம் அடைந்ததற்கு பிறகு கவலை கொண்டு அல்லாஹ்விடத்திலே வருவார்கள். யா அல்லாஹ், ரப்பனா இஹ்வானுனா கானு யுஸல்லூன மஅனா வயஸூமூன மஅனா வயஅமலூன மஅனா. யா அல்லாஹ், எங்களோடு தொழுதவர்கள், எங்களோடு நோன்பு வைத்தவர்கள், எங்களோடு வணக்க வழிபாட்டிலே ஈடுபட்டவர்கள் சொர்க்கத்திலே பார்க்க முடியவில்லையா அல்லாஹ், அவர்கள் ஒருவேளை நரகத்திலே இருக்கலாம், அவர்களுக்கு விடுதலை அளிக்க வாய்ப்பை கொடியா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே சொர்க்கவாதிகள் வந்து நிற்பார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன கூறுவான் தெரியுமா? நீங்கள் செல்லுங்கள், இத்ஹபு ஃபமன் வஜத்தும் ஃபி கல்பிஹி மிஸ்கால தீனாரின் மின் ஈமான். நீங்கள் செல்லுங்கள், சென்று யாருடைய உள்ளத்தில் தீனாருடைய அளவு, ஒரு தீனாருடைய அளவு ஈமான் இருக்கிறதோ அவர்களை நரகத்திலிருந்து வெளியே கொண்டு வாருங்கள். கொண்டு வரப்படும். மீண்டும் வருவார்கள், யா அல்லாஹ், இன்னும் மனிதர்கள் பாக்கி இருக்கிறார்கள், யா அல்லாஹ், எங்களோடு வாழ்ந்தவர்கள், எங்களுக்கு உறவினர்களாக வாழ்ந்தவர்கள், எங்களோடு தொழுதவர்கள், நோன்பு வைத்தவர்கள். அல்லாஹ் கூறுவான், அப்படியா, நீங்கள் செல்லுங்கள், யாருடைய உள்ளத்தில் தீனாருடைய பாதி அளவு ஈமான் இருக்கிறதோ அவர்களை நரகத்திலிருந்து வெளியே கொண்டு வாருங்கள் என்று. மீண்டும் வருவார்கள், யா அல்லாஹ், இன்னும் பாக்கி இருக்கிறார்கள், யா அல்லாஹ். அல்லாஹ் கூறுவான், யாருடைய உள்ளத்தில் மிஸ்கால தர்ரா, ஒரு கடுகளவு பாவம் இருந்து கடுகளவு ஈமான் இருக்கிறதோ, யாருடைய உள்ளத்தில் கடுகளவு ஈமான் இருக்கிறதோ அவர்களை நரகத்திலே கண்டால் நீங்கள் நரகத்திலிருந்து வெளியே கொண்டு வாருங்கள் என்று. நரகவாசிகள் விடுதலையாக்கப்படுவார்கள், மீதி இருப்பார்கள் இன்னும் நரகத்தில். அல்லாஹ் கூறுவான், ஃபயஷ்ஃபஉன் நபிய்யூன வல் மலாயிகத்து வல் முஃமினூன். நபிமார்கள் ஷஃபாஅத் செய்து விட்டார்கள், மூமின்கள் ஷஃபாஅத் செய்து விட்டார்கள், மலக்குகளும் தங்களுடைய பரிந்துரையை கூறி நரகத்திலிருந்து மனிதர்களை வெளியாக்கி விட்டார்கள். பக்கியத் ஷஃபாஅத்தி, என்னுடைய பரிந்துரை பாக்கி இருக்கிறது என்று அல்லாஹ் நரகத்தில் இருந்து ஒரு கூட்டத்தை தன்னுடைய கரத்தால் வெளியே கொண்டு வருவான். அல்லாஹு அக்பர்.
அதற்கு பிறகு யாரும் நரகத்தில் மிஞ்சி இருக்க மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய கருணையை பாருங்கள் முஃமின்களே, அல்லாஹ்வுடைய அருளை பாருங்கள். இன்னும் புரிய வேண்டுமா? மறுமையில் அல்லாஹ்வுடைய அருளை, உள்ளத்திற்கு நிம்மதி அளிக்கக்கூடிய, அல்லாஹ்வின் அன்பால் உள்ளம் நிரம்பக்கூடிய நிகழ்வு அது. சுப்ஹானல்லாஹ். படிக்க படிக்க அந்த ஹதீஸை உள்ளம் ஈமானால் நிரம்பும். என்ன ஹதீஸ்? சொர்க்கத்தில் கடைசியாக நுழையக்கூடிய மனிதன் அவன். நரகத்திலிருந்து இறுதியாக வெளியே வருவான் முஃமினாக, சொர்க்கத்தில் இறுதியாக நுழைவான் அவன். நரகத்தில் வேதனை அளிக்கப்படுவான். அவன்தான் இறுதியாக நரகத்திலே இருப்பான். அல்லாஹ்விடத்திலே கூறுவான், யா அல்லாஹ், யா அல்லாஹ், இங்கே பார் யா அல்லாஹ், என்னை சுற்றிலும் காஃபிர்கள், முஷ்ரிக்குகள், நான் தான் இறுதியான முஃமின், என்னை நரகத்திலிருந்து வெளியாக்கி விடு யா அல்லாஹ் என்று கூறுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுவான், அடியானே அப்படியா, நரகத்திலிருந்து விடுதலையாக்குகிறேன், ஆனால் எனக்கு ஒரு வாக்கு கொடுக்க வேண்டும். நீ என்ன வாக்கு யா அல்லாஹ்? இதற்கு மேல் என்னிடத்தில் எதையும் நீ கேட்க கூடாது. அந்த அடியான் சொல்லுவான், யா அல்லாஹ், அவ்வளவுதானே, இதற்கு மேல் உன் கண்ணியத்தின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், இதற்கு மேல் எதையும் கேட்க மாட்டேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அடியாடை நரகத்திலிருந்து வெளியே கொண்டு வருவான். சுப்ஹானல்லாஹ். நரகத்துடைய வெப்பம், ஜுவாலை, அதிலிருந்து வெளியேறக்கூடிய வாய்ப்பு, வெளியே வந்து நிற்பான். அவனுக்கு முன்னால் ஒரு மரத்தை அல்லாஹ் தோற்றுவிப்பான். ஒரு மரம் தோன்றும். அல்லாஹ்விடத்திலே அழைப்பான். பல ஆண்டுகள் கழித்து, யா அல்லாஹ், நிழல் இல்லாமல் வாடுகிறேன், வெப்பத்தால் வாடி வந்திருக்கிறேன், தண்ணீர் இல்லை, அதோ அந்த மரம், அந்த மரத்தின் நிழலிலே ஓய்வெடுத்துக் கொள்கிறேன், அந்த மரத்திலிருந்து வரக்கூடிய தண்ணீரை அருந்திக் கொள்கிறேன், எனக்கு அந்த மரத்தின் நிழலிலே தங்கக்கூடிய வாய்ப்பை கொடு. அல்லாஹ் கேட்பான், அடியானே, வாக்கு கொடுத்தாயே, இதற்கு மேல் எதையும் கேட்க மாட்டேன் என்று. அவன் அல்லாஹ்விடத்திலே சொல்லுவான், யா அல்லாஹ், இதற்கு மேல் எதையும் கேட்க மாட்டேன், எனக்கு இந்த வாய்ப்பை கொடு. அந்த மரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொண்டு செல்வான். மீண்டும் அவனுக்கு முன்னால் பல ஆண்டுகள் கழித்து வேறொரு மரம் தோன்றும், அதைவிட அழகிய முறையில். அல்லாஹ்விடத்திலே சொல்லுவான், யா அல்லாஹ், இந்த மரத்தை விட அந்த மரம் அழகாக இருக்கிறது, அங்கே சென்று தங்கிக் கொள்கிறேன் யா அல்லாஹ். அல்லாஹ் சொல்லுவான், வாக்கு கொடுத்தாயே, இதற்கு மேல் எதையும் கேட்க மாட்டேன் என்று. அவன் சொல்லுவான், யா அல்லாஹ், இதற்கு மேல் எதையும் கேட்க மாட்டேன், இதுதான் இறுதி என்று கூறுவான். மனிதன் ஒப்படைத்தான், வாக்கு மீறுபவன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. ஒரு கேள்வி இங்கே, இந்த ஹதீஸை புரியும் பொழுது ஒரு கேள்வி வரும். இந்த மரம் எப்படி தோன்றுகிறது? யாரால் தோற்றுவிக்க முடியும் இந்த மரத்தை? இந்த மரத்தை தோற்றுவித்து அவனுடைய உள்ளத்தில் அந்த ஆசையை அதிகப்படுத்துபவன் யார்? 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 அல்லாஹ். ஏன் தோற்றுவிக்கிறான்? இந்த அடியான் இவன் சொர்க்கத்தில் நுழைய வேண்டும் என்று ஆசை கொள்கிறானோ இல்லையோ, இவனை சொர்க்கத்தில் நுழைக்க வேண்டும் என்று யார் ஆசை கொள்கிறான்? அல்லாஹ். அதற்கு பிறகு கேட்பான், யா அல்லாஹ், இதோ சொர்க்கம், இங்கே சென்று நான் தங்கி வந்து இங்கே நுழைந்து விடுகிறேன் யா அல்லாஹ். அல்லாஹ் சொல்லுவான், வாக்கு கொடுத்தாயே, யா அல்லாஹ், இதற்கு மேல் எதையும் கேட்க மாட்டேன். உள்ளே செல்லுவான் சொர்க்கத்தில். அல்லாஹ்வுடைய அருளால் எல்லா இடங்களையும் பார்ப்பான். எல்லா இடங்களும் இன்னாருக்கு 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 என்று எல்லாம் முடிவெடுக்கப்பட்டிருக்கும். சொர்க்கத்தில் இடம் இருக்காது. அந்த அடியான் திரும்பி வருவான், யா அல்லாஹ், சொர்க்கத்தில் நுழைய சொன்னாய், உள்ளே நுழைந்தேன், எதுவும் இல்லையே, எனக்கென்று எதுவும் இல்லையே. அல்லாஹ் சொல்லுவான், ஆசை கொள் அடியானே, எது வேண்டும் உனக்கு? அவன் ஆசை கொள்வான், ஆசை கொள்வான். அதற்கு பிறகு சொல்லுவான், யா அல்லாஹ், ஆசை கொண்டு விட்டேன், மறுபடியும் ஆசை கொள், ஆசை கொண்டு விட்டேன், மறுபடியும் ஆசை கொள், மறுபடியும் ஆசை கொள், மறுபடியும் ஆசை கொள். எத்தனை முறை? 5 முறை. 5 முறைக்கு பிறகு அல்லாஹ் சொல்லுவான், அடியானே, நீ ஆசை வைத்ததும் இந்த உலகத்தை போன்றும் அந்த உலகத்தை போன்று 10 மடங்கு பெரிய உலகமும் உன் ஒருவனுக்கு செல். யாருக்கு? எது போன்று? இந்த மாலத்தீவில் இருக்கக்கூடிய குட்டி வீட போன்று இல்ல, ஒரு 4 ரூம், ஒரு 2 பெட்ரூம் ரூம போன்று கிடையாது. எது போல? எது போல? உலகம், அந்த உலகத்தை போன்று 10 மடங்கு பெரிய உலகம். யாருக்கு? யார் ஆட்சி செய்வதற்கு? யாருடைய கட்டுப்பாட்டில் இருப்பதற்கு? நரகத்தில் இருந்து கடைசியாக வெளியே செல்பவன் ஒரு கணம் நின்று கேட்பான், யா அல்லாஹ்,
நீ என்ன கேலி செய்கிறாயா ரப்பே, என்னை கேலி செய்கிறாயா? அல்லாஹ் சொல்லுவான், கேலி செய்வது என் குணம் கிடையாது, நீ செல், பெற்றுக்கொள்வாய். உள்ளே நுழைவான். அல்லாஹு அக்பர். மாட மாளிகைகள், கோடான கோடி பரப்பளவு உள்ள இடங்கள், ஆறுகள், கடல் ஆறுகள், நிலப்பரப்புகள், மாளிகைகள், தோட்டங்கள் நிரம்பி இருக்கும். அங்கே ஒரு வீடு இருக்கும், சிறிய கதவுடையதாக இருக்கும். அந்த வீட்டின் கதவை அவன் திறப்பான். நானாக இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம், அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை விசாரணை இல்லாமல் சொர்க்கத்தில் செலுத்துவானாக. எளிதான விசாரணையாக நம்முடைய விசாரணை அல்லாஹ் ஆக்குவானாக. உள்ளே நுழைவான். அங்கு 2 ஹூர் பெண்கள் இருப்பார்கள். யார் ஹூர் பெண்கள்? ஹூர், ஹூருல் ஈன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த ஒட்டுமொத்த ஹூருல் ஈன், அந்த ஹூருலின் பெண்கள் தலையில் அணிந்திருக்கக்கூடிய முந்தானை, அதில் இருக்கக்கூடிய ஒரு முத்து கைரும் மினத் துன்யா வ மா அலைஹா, இந்த துன்யாவை விட சிறந்தது. அந்த ஹூருலின் பெண்கள் வானத்தை பிளந்து பார்த்தால் ஒட்டுமொத்த உலகமும் வெளிச்சமாகிவிடும். அவர்கள் கடலில் எச்சிலை துப்பினால் அந்த கடல் முழுக்க இனிப்பாகிவிடும். அவர்களின் அழகை அல்லாஹ்வை தவிர யாரும் வர்ணிக்க முடியாது. அல்லாஹ்வால் அழகூட்டப்பட்டவர்கள் ஹூருல் ஈன். இந்த உலகத்தின் ஒட்டுமொத்த பெண்களின் அழகையும் ஒன்று சேர்த்தாலும் ஒரு ஹூருலின் பெண்ணின் அழகிற்கு இந்த அழகு சமம் கிடையாது. இந்த அழகெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அதை நமக்கு தருவான். இரண்டாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தருவான். ஆமீன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் கூறுகிறான், முத்தக்கின்கள் நுழையும் பொழுதே எத்துணை 2 ஹூருலின் பெண்களை அல்லாஹ் திருமணம் முடித்து கொடுப்பான். அந்த அழகெல்லாம் சொர்க்கத்தில் இருந்தா எங்க பெண்களுடைய அழகு எப்படி? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ஹூருலின் பெண்களின் அழகை விடவெல்லாம் ஈமான் கொண்டு சொர்க்கத்திலே நுழைந்த பெண்ணுடைய அழகை அல்லாஹ் மேன்மைப்படுத்துவான் இன்ஷா அல்லாஹ். மூமின்களுடைய பெண்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற சிறப்பு அது. அவன் அந்த 2 ஹூருலின் பெண்ணையும் பார்ப்பான். கஷ்டப்பட்டு வேதனை அடைந்து நரகத்திலிருந்து விடுதலையாகி தப்பித்து மரமாக தாவி சொர்க்கத்தில் நுழைந்தவன் அந்த பெண்ணை பார்த்தவுடன் அந்த பெண்ணும் சொல்லுவாள், உங்களுக்காக எங்களை படைத்த, எங்களுக்காக உங்களை படைத்த அந்த ரப்பிற்கே எல்லா புகழும் என்று சொன்ன மாத்திரத்திலேயே அவன் சொல்லுவான், இந்த சொர்க்கத்தில் அல்லாஹ் எனக்கு கொடுத்ததை போன்று யாருக்கும் அல்லாஹ் கொடுக்கவில்லை என்று. இவன் யார்? சொர்க்கத்தின் இறுதி அந்தஸ்தில் இருப்பவன். இவன் என்ன சொல்லுவான்? எனக்கு அல்லாஹ் கொடுத்ததை போன்று அல்லாஹ் யாருக்கும் கொடுக்கவில்லை என்று. எது வேண்டும் கண்ணியத்துக்குரியவர்களே? அற்ப துன்யாவா அல்லது மறுமையா? சொர்க்கமா? எதற்காக படைக்கப்பட்டோமோ அந்த உலகம் வேண்டுமா? எது எமக்காக படைக்கப்படவில்லையோ இந்த உலகம் வேண்டுமா? யாருக்காக படைக்கப்பட்டது? யாருக்காக இந்த உலகம் யாருக்காக அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது? காஃபிர்களுக்காக. இந்த உலகம் முஃமின்களின் சிறைச்சாலை. நாளை மறுமைதான் முஃமின்களின் உண்மையான உலகம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த உலகத்திற்கும் எனக்கும் உள்ள தொடர்பு ஒரு மரத்தின் நிழலில் ஓய்வெடுத்து செல்லும் ஒரு பயணியை போன்றுதான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் படுத்திருந்தார்கள். எழுந்து பார்த்தால் முதுகெல்லாம் என்ன? பேரித்த மர ஓலைகளுடைய அடையாளம். உமர் அவர்கள் பார்த்து அழுதார்கள். ரோம் பாரசீகத்துடைய அரசர்கள் எல்லாம் இப்படி வாழும் பொழுது தூதர், எங்களுடைய தலைவர், உங்களின் நிலைமையா இப்படி? உமரை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், அம்மா தர்தா யா உமர் அன் தகூன லஹுமுத் துன்யா வலனல் ஆகிரா. உமரே, எமக்காக நாளை மறுமையும் அவர்களுக்காக இந்த துன்யாவும் படைக்கப்பட்டதை நீங்கள் பொருந்திக் கொள்ளவில்லையா? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 2 உலகத்திலும் நம்மை கண்ணியப்படுத்துவானாக. 2 உலகத்திலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை செழிப்பாக அவன் விரும்பக்கூடிய முறையில் அல்லாஹ் எம்மை வாழ வைப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, வாழ்வின் பக்கங்களை புதிதாக தொடங்குங்கள் அல்லாஹ்வின் அருளை கொண்டு, அல்லாஹ்வின் ரஹ்மத்தை கொண்டு. யா அய்யுஹன் நாஸ், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவார்கள், மக்களே, தூபு இலல்லாஹ், அல்லாஹ்வை நோக்கி திரும்பி வாருங்கள். ஃபஇன்னி அதூபு ஃபில் யௌமி இலைஹி 100 மர்ரா, ஒவ்வொரு நாளும் தூதராகிய நான்
அல்லாஹ்விடத்திலே 100 முறை திரும்புகிறேன். இன்னும் சில ஹதீஸ்களிலே 100 முறை அல்லாஹ்விடத்திலே தூதராகிய நான் பாவ மன்னிப்பை தேடுகிறேன். அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதைத்தான் அழைக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா. ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை நோக்கி உண்மையான தௌபாவோடு உண்மையான பாவங்களில் இருந்து விலகி அல்லாஹ்வை நோக்கி திரும்பி வாருங்கள். அஸா ரப்புக்கும் யுகஃபிர அன்கும் ஸய்யிஆத்திக்கும். உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னிப்பான், நீக்குவான். உங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆறுகள் ஓடக்கூடிய சொர்க்கத்தில் நுழைவிப்பான். நாளை மறுமையில் அல்லாஹ் நபிமார்களையும் ஈமான் கொண்டவர்களையும் அல்லாஹ் இழிவுபடுத்த மாட்டான். நாளை மறுமையில் அந்த முஃமின்களுக்கு முன்னாலும் வலப்புறமும் ஒளியால் சூழப்படுவார்கள். அவர்கள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், இந்த ஒளியை முழுமையாக்கு, எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடு, நீதான் எல்லா பொருளின் மீதும் ஆற்றல் உள்ளவனாக இருக்கிறாய் என்று. கண்ணியத்துக்குரியவர்களே, இதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விரும்புகிறான். அடியார்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அல்லாஹ்வை நோக்கி அவர்கள் திரும்பி வர வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல்லாஹு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அஷத்து ஃபரஹன், அதிகமான மகிழ்ச்சி அடைகிறான் ஒரு அடியான் தௌபாவின் மூலமாக அல்லாஹ்விடத்திலே வரும் பொழுது, பாவங்களில் இருந்து விலகி அல்லாஹ்வை நோக்கி வரும் பொழுது அல்லாஹ் எல்லையற்ற மகிழ்ச்சி அடைகிறான். எப்படி? பாலைவனத்திலே ஒரு அடியான் பயணம் செய்கிறான். பயணம் செய்யும் களைப்பில் தான் கொண்டு வந்த வாகனத்தையும் கொண்டு வந்த உணவையும் வைத்துவிட்டு உறங்குகிறான். மீண்டும் எழுந்து பார்த்தால் அவன் கொண்டு வந்த உணவும் இல்லை, வாகனமும் இல்லை. பாலைவனம், எங்கே செல்ல முடியும்? எங்கே சென்றாலும் மணல், புழுதி. அவன் நினைத்துக் கொண்டான், வாகனம் தொலைந்து விட்டது, உணவும் சென்று விட்டது, எனக்கு மரணம்தான் என்று மீண்டும் களைப்படைகிறான். மீண்டும் உறங்கி விழித்து பார்த்தால் அவனுக்கு முன்னால் அவன் கொண்டு வந்த உணவும் வாகனமும் முன்னால் இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், உயிர் வந்துவிட்டது மீண்டும் என்ற மகிழ்ச்சியில் அல்லாஹுவை பார்த்து அறியாமையில் சொல்லுகிறான், அல்லாஹும்ம அன்த அப்தி வ அன ரப்புக். ரப்பே, நீ என் அடிமை, நான் உன் எஜமானன் என்று. மஆதல்லாஹ், என்ன சொல்ல வேண்டும்? அவன் நீ என் ரப், நான் உன் அடிமை என்று சொல்ல வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவன் மகிழ்ச்சியில், எல்லையற்ற மகிழ்ச்சியில், என்ன வார்த்தை கூறுகிறோம் என்று அறியாத அளவு மகிழ்ச்சியில் அப்படி மாற்றி கூறிவிடுகிறான். இந்த அடியான் அடையக்கூடிய மகிழ்ச்சியை விட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அடியான் பாவத்திலிருந்து விலகி என் ரப்பே என்னை ஏற்றுக்கொள் என்று வரும் பொழுது அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான். அல்லாஹுவை மகிழ்ச்சிப்படுத்துங்கள், அல்லாஹுவை மகிழ்ச்சிப்படுத்துங்கள். உங்களை படைத்து, உங்களுக்கு உணவளித்து, உங்களுக்கு உயிர் கொடுத்து, உங்களுடைய மூச்சுக்கு சொந்தக்காரனாகிய இந்த வாழ்வும் மரணமும் யாருடைய கரத்தில் இருக்கிறதோ, அவன் நாடாமல் இந்த பூமியில் எதுவும் நடக்க முடியாதோ, அவன் ஆற்றல் இல்லாமல் இந்த பூமியில் எதுவும் இயங்க முடியாதோ, யாருடைய ஆற்றல் இல்லாமல் ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை கீழே விழ முடியாதோ, அந்த ரப்பின் மீது ஆற்றல் வைத்து, அந்த ரப்பின் மீது நம்பிக்கை வைத்து அவனை நோக்கி திரும்பி வாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லையற்ற மகிழ்ச்சி அடைகிறான் அந்த அடியார்களை பார்த்து. வல்லாஹு யுரீது அன் யதூப அலைக்கும் வ யுரீது அல்லதீன யத்தபிஊன அஷ்ஷஹவாத் அன் தமீலு மைலன் அஸீமா யுரீது அல்லாஹு அன் யுகஃபிஃப அன்கும் வ குலிகல் இன்சானு தஈஃபா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீங்கள் அல்லாஹ்வை நோக்கி திரும்பி வர வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். மனோ இச்சையை பின்பற்றுபவர்கள்தான் அல்லாஹ்வை விட்டு உங்களை விலக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அல்லாஹ் எப்போதும் உங்களுக்கு எளிதைத்தான் அல்லாஹ் நாடுகிறான். வகுலிகல் இன்சானு தஈஃபா, அல்லாஹ்விற்கு தெரியும் நீங்கள் பலகீனமாக படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று. மனிதன் பலகீனமானவன், யாரும் பாவம் செய்யலாம், யாரும் இந்த உலகத்தில் பாவத்திலிருந்து நீங்கியவர்கள் அல்ல. யாரை அல்லாஹ் பாதுகாத்தவனோ அவர்களை தவிர எல்லோரும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். ஆதமுடைய சந்ததிகள் எல்லோரும் பாவம் செய்யக்கூடியவர்கள். அவர்கள் சிறந்தவர்கள் யார் அல்லாஹ்விடத்திலே தௌபாவின் மூலமாக திரும்பி வருகிறார்களோ அவர்கள்தான். மனமுருகி அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யுங்கள். அல்லாஹ்விடத்திலே மன நிம்மதியோடு திரும்பி செல்லுங்கள். கண்களில் ஆனந்தத்தோடும் உங்களுடைய முகத்தில் சிரிப்போடும் உங்கள் ரப்பை அணுகுங்கள். யா அல்லாஹ்,
திரும்பி வருகிறேன் உன்னிடத்திலே, செய்த பாவங்களுக்கு மன்னிப்பை கேட்கிறேன். அது எவ்வளவு எண்ணிக்கையுடையது, அது எவ்வளவு பயங்கரமானது என்பதெல்லாம் எனக்கு தெரியாது யா அல்லாஹ். நான் பலகீனமானவன், என் பாவத்தை மன்னித்து உன் அடியார்களின் பட்டியலில் என்னையும் இணைத்துக் கொள் என்று மனமுருகி கேளுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய வாழ்வை மகிழ்ச்சிப்படுத்துவான். அவனோடு இருக்கும் அடியார்களை அல்லாஹ் ஒருபோதும் கைவிட மாட்டான். அவனுடைய அருளில் இணைந்து விட்டவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனாகவே ஒருபோதும் அருளிலிருந்து வெளியாக்க மாட்டான். அல்லாஹ் எம்மை நேசித்து விட்டால் எம்மை பாதுகாக்கக்கூடியவனாக அல்லாஹ் மாறுவான். எம்முடைய வாழ்வை நாம் மாற்ற முற்படும் பொழுது எம்முடைய வாழ்வை அல்லாஹ் மாற்றி இருப்பான். அல்லாஹ் விரும்பும் விதமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட அடியார்களாக எம்மை ஆக்குவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருக்கக்கூடிய ரமதானுடைய மாதம் ஷஹ்ரு ரமதான், ஷஹ்ரு ரஹ்மா, அல்லாஹ்வுடைய அருளுடைய மாதம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருளால் தான் இந்த மாதத்தில் அல்லாஹ் விரும்புகின்ற படைப்பிடங்களின் எண்ணிக்கை அளவிற்கு அல்லாஹ் நரகத்தில் இருந்து மனிதர்களை விடுதலை செய்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒவ்வொரு இரவும் அல்லாஹ்விடத்திலே இந்த ரமதானுடைய மாதத்தில் நரகத்தில் இருந்து விடுதலையாக கூடிய மக்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அருளால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நரகத்தில் இருந்து விடுதலையாக கூடிய மனிதர்களில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்குவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய வாழ்வை பாவங்களில் இருந்து தூரமாக்குவானாக. நன்மைகளை விரைந்து செய்வதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய உள்ளத்திற்கு இன்பமானதாக, நம்முடைய உள்ளத்திற்கு விருப்பமானதாக, பாவம் செய்வதை நம்முடைய உள்ளத்திற்கு வெறுக்கத்தக்கதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மாற்றுவானாக. நம்முடைய பாதுகாப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொறுப்பேற்பானாக. பாவங்களில் இருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாத்து நன்மைகளை விரைந்து செய்து அல்லாஹ்வுடைய அருளில் இணைவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய உதவியை தருவானாக. கண்ணியத்துக்குரியவர்களை, இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நம்முடைய ஷேக் அவர்களுக்கும் அதற்கு ஒத்துழைப்பாக இருந்த சகோதர சகோதரிகளுக்கும் இந்த மாலத்தீவு என்ற நாட்டில் வசிக்கக்கூடிய உங்கள் எல்லோர்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருளையும் அருள் வளங்களையும் அவனுடைய முழுமையான பரக்கத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இம்மையிலும் மறுமையிலும் உங்களுக்கு தருவானாக. சதா நேரமும் ஈமானோடும் இஸ்லாமிய நிகழ்ச்சிகளோடும் மார்க்க கல்வியோடும் மார்க்க அறிஞர்களோடும் தொடர்பில் இருங்கள். அதுதான் பாவங்களிலிருந்து எம்மை வெளியாக்கும், பாவங்களை செய்ய விடாமல் எம்மை தடுக்கும். ஒரு மனிதன் எப்போது தன்னை பாவங்களிலிருந்து வெளியாக்க முடியும் என்றால் பாவங்கள் செய்வதற்கு அவன் நேரம் கொடுக்காத பொழுதுதான். எப்போது நன்மையிலேயே அவனுடைய நேரம் கழிந்து விடுகிறதோ அவனுக்கு பாவம் செய்ய இயற்கையாகவே நேரம் இருக்காது. நன்மையில் உங்களை நீங்கள் இணைத்து உங்களை நன்மையிலேயே வாழ வையுங்கள். பாவங்களில் இருந்து விலகிக் கொள்வதற்கு இந்த நிகழ்ச்சிகளும் இந்த ஏற்பாடுகளும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய இந்த அமலை ஏற்றுக்கொள்ளட்டும். இஹ்லாஸோடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அமலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்கீகரிக்கட்டும். இன்னி உஹிப்புக்கும் ஃபில்லாஹி ஜமீஆ, உங்கள் எல்லோரையும் அல்லாஹ்விற்காக நேசிக்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நேசத்தோடு நாளை மறுமையில் எம்மை அல்லாஹ் அவனுடைய அரிசின் நிழலில் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய அமலை அங்கீகரிப்பானாக. எப்படி அல்லாஹ் இந்த இடத்திலே எம்மை ஒன்று கூட்டினானோ அது போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில், அதிலும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஒன்று கூட்டுவானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரன். பாரக்கல்லாஹு லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.